வேந்தம்பூர் டைகர் ரிசர்வில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஏன்னா என்னது மெமரி இல்லாதனால 8 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இதுதான் லாஸ்ட் வீடியோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னொரு மொபைலில் வேறு, அதில் வேறு நான் ஒரு வீடியோ கிடக்கு எக்கச்சக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் எல்லா வீடியோ மறக்காமல் முதல்ல போட்டதெல்லாம் புள்ளியெல்லாம் வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ கஷ்டம். அதிலே வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு எடுத்து बंद हो गई। हो गया वो भी। ये शर्त ये लगाते रहते हैं 7,500 की शर्त लगाते, शेड नहीं मिलेगा। शर्त का एक्सपीरियंस इन्हीं को है। नहीं 7,500 की शर्त लगा, शेड नहीं मिलेगा। 7,500 की शर्त ये सही बोला तो 60,000 रुपये सही है। ये मोर मालूम क्या बोल रहे हैं अपनी लैंग्वेज में? आ जाए यहाँ बैठो, हिम्मत है तो। वाइल्ड लाइफ फोटोग्राफर में 10 घंटे तक पानी में रहते हैं। दैट्स अ प्रोफेशन ना, दैट्स अ डिफरेंट स्टोरी। फैशन में एक ही दिन हम मतलब इफ यू आर ए प्रोफेशनल 4 पे कितना दूर है? இவங்களோட அம்மா கணேஷ் டெம்பிள். புலி வந்து வரும்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வெயிட் பண்ணி புலி வருதா அப்படின்னு பார்க்குறோம். 2 नंबर वालों ने कुछ नहीं है, निकल गए और पीछे से आके बैठ गए। सुबह रोड पे बैठे छोड़ गए, कोई गाड़ी को 1-2 गाड़ी आई, उन्होंने जरूर देखा। फिर बाद में ये टाइगर से एक तो बेटी इसकी जो रिद्धि की, वो इधर होके उतार के निकल गई, माँ ऊपर चली गई, दोनों भाई यहाँ छोड़ गए। सारे हैं क्या भैया? बस मैम पूरे पार्क में तो बहुत सारे, लेकिन अपना एरिया में अपना 2 नंबर का एरिया है उसका। पर यार एरिया तो कुत्तों का होता है, ये का सबसे एरिया हो गया। இதோட ஏரியா टाइगर टॉयलेट करके ही अपना एरिया சொன்ன மாதிரி நான் சொன்னேன் கரெக்டு தான். டைகரோட டாய்லெட் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் கிடக்கு, அது டைகரோடது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காலடி தடவை எல்லாமே வந்து நிறைய வந்து சொன்னார். மயில்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது, அதனால் மயில்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க. மயில் சத்தம் தான் பயங்கரமாக கேட்குது. அதனால் பறவைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் காட்டுக்குள்ளே இவ்வளோ மரங்கள் இருக்குங்கிறனால விதமாக கலர்களாக ஏகப்பட்ட பறவைகள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு சந்தோஷமாக வந்து இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. ஏன்னா வந்து பறவைகள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு 2 புலி படுத்துருந்து சொன்னால போகும்போது நாங்கள் பார்த்தோம். இப்போ திரும்பி வரதுனே அந்த இடத்துல தான் படுத்துருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மெயின் பிளேஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அதில் வந்து படுத்துருந்துருக்கு புலி. அப்போ எல்லோரும் நடந்து போகிறாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன். அப்படி எல்லோரும் உட்காந்துட்டு எப்படி இவங்க புலி பக்கத்தில் எப்படி 10 அடி பக்கத்தில் நடந்து போகிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடம் மெயின் பிளேஸில் தான் போகும்போது அந்த இடத்த வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னால் கை காலை வெளியே நீட்டக்கூடாது, யாரும் இறங்கக்கூடாது, மொபைல்லாம் கீழே போட்டக்கூடாது. ஏன்னா கீழே விழுந்தால் கீழே எடுக்க முடியாது. ஏன்னா புலியோட பிளேஸ் 20 கிலோமீட்டருக்கு வந்து அது புலியோட பிளேஸ் தான் வந்து சொன்னாங்க. 20 கிலோமீட்டருக்கு புலி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இதாக யாரும் வரக்கூடாது, அப்படி தப்பி தேடி மானு ஏதாவது வந்தால் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரடியோட பிளேஸும் அப்படி தான் காட்டினாங்க. அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், ஆனால் அப்போ எதுவுமே வரல. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ வந்து மயில்கள் கூட்டமாக எல்லா இடமே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபோல் குரங்குகள், பறவைகள் இதை தான் வந்து பார்க்க முடியுது. மற்றபடி புலி கரடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வரும். ஏன்னா காட்டுக்குள்ளே எந்த பக்கம் போகுது, காடு வந்து பெரிய காடு, அது எந்த பக்கம் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து டெய்லி வரதுனால இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணணும், இந்த பக்கம் இந்த புலி இருக்குது, அந்த பக்கம் இந்த புலி இருக்குதுன்னு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடில் குழந்தையோட புலி இருக்குது, அந்த பக்கத்தில் இந்த புலி இருக்குது. அதுக்கு எல்லாம் நம்பர் வச்சு பேர் வச்சு கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு வந்து இதை கிராஸ் பண்ணி எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா டெய்லி வராங்க, டெய்லி வரும்போது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது.
இப்போ புலி வந்து தள்ளி தெரியுது, அதனால் எல்லாருமே நின்று பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் பயமாக இருக்குது. அந்த மெயின் இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி ஏகப்பட்ட வண்டி. நாங்கள் போகும்போது மணி வந்து பார்த்தா 3 மணிக்கு போனோம். நிறைய வண்டி. 2ஆம் நாள் போகும்போது தான் ஒரே ஒரு வண்டி, அதுக்கப்புறம் 2 வண்டி வருது காலைல 6 மணிக்கு. மொத்தமே வந்து பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சு 2 வண்டி இருந்தது. அப்போ மொத்தமே 3 வண்டி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வண்டி கூட இல்லை. நாங்கள் மட்டும்தான் காலையில் 6 மணிக்கு போயிருந்தோம். கண்டிப்பாக புலி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. என்ன எல்லாருக்குமே மழை பெஞ்சதுனால வந்து பார்த்தா புலி வந்து மலை மேலே எங்கேயோ போயிடுச்சு, இங்கெல்லாம் சகதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது போகிற பாதையெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். டகடகன்ட்டு மொபைல் கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா சிக்க வச்சுக்கலாம்னா சிக்கிக்கலாம், அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கையில் மொபைலை வச்சுட்டு நீங்கள் போகணும், கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டேன். இருந்தாலும் ரொம்ப தடன்னு ஒரு கையை வச்சு தலை அப்படியே பின்னால் மோதுது, கை மோதி கால் மோதி ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாதை வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு. வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முதல்ல வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நான் பேசியே வந்து எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கணும், நான் ஹோட்டலில் வச்சு வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். அதை போடாமல் விட்டதுனால 500 வீடியோ ஆச்சும் எனக்கே தெரியலை. சத்தம் அப்படி ஒரு சத்தம், தடன்னு அந்த வண்டி சத்தம், அப்படி ஒரு சத்தம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஏன்னா காடுகள் உள்ளே வந்து போகிறதுனால இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. மயிலெல்லாம் சாப்பிடுமா? பார்த்துட்டா கல் வெளியில் வந்துட்டோமா? மயிலை பாரு, எவ்வளோ மயில் நிற்குது பாரு. என்னாச்சு? பாருங்க अभी इधर माइल पर इतना माइल पर இதெல்லாம் வந்து படுத்துன்னு இருக்கா. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சொல்லலாம். பஸ்ஸில் போயிருக்கோம், ஆட்டோவில் போயிருக்கோம். சவாரி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் சவாரி போகிறேன். அதனால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. தெரியுது பாருங்க, வாசலில் தான் வந்து விநாயகர் கோயில் இருக்குது. போன மாதம் ஒரு பாட்டி கையை பிடிச்சிட்டு வந்து அந்த சின்ன பையனை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. புரிய சொன்னாங்க. அந்த பார்த்த புள்ளியோட அம்மா இங்கே தான் இருக்காங்க, இந்த பக்கத்தில் தான். இங்கே எவ்வளோ ஜால் நடமாட்டம் இருக்குது. இந்த பக்கம்தான் அவங்க அம்மா எங்கேயோ இருக்காங்களாம், புலியோட அம்மா. இங்கே தான் இந்த கணேஷ் எங்கே இருக்கு பாருங்க, சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி கணேஷ் கணேஷ் ஆமாம் தான் இருக்குல்ல. இந்த மாதிரி இவ்வளோ ஆட்கள் இருக்கு, எப்படி வந்து தெரியல. பார்த்தேன் நான், இப்போ தெரியுது எல்லாரும்.
ஃபஸ்ட்டு சவாரி முடிஞ்சு போச்சு. எல்லாரோட நிறைய பஸ் மாதிரி பெருசாக இருந்தது, அது முடிஞ்சு போச்சு. இதே தான் வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் 2வது சவாரி போகிறோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து போனோம். 5 மணிக்கே கிளம்பி ஹோட்டல்லேருந்து நம்ம பாருங்க ஃபேன் பார்த்துன்னு எவ்வளோ குறைந்தா போய் 2வது நாள் சவாரி போனோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாள்லாம் ஹைட்டாக போகிற வழியெல்லாம் பயங்கரமான குரங்குகள். கூட்டமாக ஏராளமான குரங்குகள் வந்து போகிற வழி ஃபுல்லாக இருந்து. ஏன்னா பக்கத்தில் இருக்கணுன்னே வீடுகள் எல்லாம் வந்து அப்படி வந்து ஒட்டவாடியிலலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. கூட்டமான குரங்குகள் அது எல்லாமே எடுத்த ஏகப்பட்ட வீடியோக்குங்க பாருங்கள். குரங்கு போய்கிட்டு இருக்கா நிறைய எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆச்சு. ஒன்றே போட்டிருக்கணும். இப்போ வந்து தெரியல எந்த வீடியோனே தெரியல. 400 வீடியோ 300 வீடியோ இதான் லாஸ்ட் வீடியோ. ஒரு வழியாக மெமரி வேறு இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒரு வேளை இதை முடிச்சிட்டேன்னா அடுத்து நான் 21ஆந்தேதி மானிட்டேஷன் நிறைய வந்து வீடியோக்கெல்லாம் போடுறோம். பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக குரங்குல பல வகை இருக்குது. கருப்பு கலர் வந்து வால் வந்து தூக்கியிருக்கும், முகம் கருப்பாக இருக்கும். அந்த கருங்குரங்கு நிறைய இருக்குது. இந்த குரங்கு இருக்குது. இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் போட்டாச்சு. அடுத்த சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போகிறேன்னா மதுரா பிருந்தாவன் போகிறோம். அதனால் அடுத்த வாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பார்ட்டு 7 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் தான் அப்படி போட வேண்டியதில் ஒரே வீடியோ தான் வந்து போட்டிருப்பேன். தயவுசெய்து எல்லா வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். வந்து கிடைக்க போகிறது இல்லை, சும்மா தான் வந்து போடுறேன். இதுக்கப்புறம் மானிட்டேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு வந்து தெரியல. ஜனவரி மாதமே கேன்சல் ஆனது. திருப்பி தரவே மாட்டேங்கிறாங்க. ஏப்ரல் போட்டேன், அதுவும் தர மாட்டேங்கிறாங்க. இப்போவாது கிடைக்குமான்னு தெரியல. எவ்வளவோ வீடியோ கிட்டத்தட்ட 3000-4000 வீடியோ வந்து அழிச்சிட்டேன். பார்க்கலாம். வீடுகள் போல பாவம் அவெல்லாம் எப்படி குப்பையை தூக்கின்னு போயிட்டு வந்து ஒரு குப்பையை தூக்கி பிரிச்சு இங்கே பாறை அடிச்சு பிரிச்சுன்னு குப்பையை கையில் வச்சு பிரிச்சு அது 30-80. அது வாங்கியிருக்கேன். இப்போ தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். மெயின் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு சவாரிக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. அதான் அந்த பாதையில் மெயின் ரோட்டில் வந்துகிட்டு இருக்கோம். போகிறோம். இந்த போகிற வழியில் நிறைய கோட்டைகள் அதெல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சவுக்கினா ரிசர்வ் அழகாக இருக்குல்ல. அதுக்கிட்ட இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. செக்கிங் முடிஞ்சது. ஆரம்பம் வந்தாச்சு. காட்டுக்குள்ளே போக போகிறோம். எப்பவும் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அமைதியாக பாருங்கள். அப்போ தான் கார்டனோட சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும்.
ஆரம்பத்தில் அவ்வளோ பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன வந்து பார்த்திங்கன்னா பாதை ரொம்ப குறுகலாக இருந்து சகதியாக இருந்தது. ஐயோ புலி வரும், ஸோ எந்த நேரமும் புலி வரும், கரடி வரும்னாரு. பாருங்கள் பாதையை பாருங்கள். அப்போ நேரில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் நான்லாம். ஐயோ பாதை வேறு இவ்வளோ குறுக்காக இருக்கே, இப்போ கரடி வந்து புலி வந்துச்சுன்னா வேறு நம்ம தான் ஃபஸ்ட்டு, வேறு வண்டியும் கிடையாது. ஒரு ஆறுதலுக்கு ஒரு வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு 2 வண்டி வந்துச்சு. இப்போ வண்டி இல்லையேன்னு ரொம்ப பயந்துட்டேன். காட்டினுடைய அமைதியை வந்து ரசிக்கணும். எங்கே பார்த்தாலும் பறவைகள் சத்தமும் மயில்கள் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்புறம் குரங்குகள் கத்துறது, மற்றபடி வேறு எந்த சத்தமும் இல்லை. மான் அப்பப்போ கத்துது, மற்றபடி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஃபோனெல்லாம் சைலண்ட் அம்மா சரி வாங்க.
கைடு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, கை கால்லாம் நீங்கள் வெளியே நீட்டக்கூடாது, ஃபோன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பேசக்கூடாது, அமைதியாக வாங்க. எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தள்ளி வரவோ புலியோ கரடியோ அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லி நிறுத்துறேன் மானோ அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் இந்த சவாரில் புலியும் பார்க்கல, கரடியும் பார்க்கல, ஒன்றுத்தையுமே காணும். அப்புறம் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், மழை பெஞ்சு சகதியாக இருக்கனால மேலே போயிடுச்சு, 4-5 நாளாகவே பார்க்கல அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பார்த்தோன்னா மான், கரடி, மான், அப்புறம் வந்து குரங்கு, இந்த பீக்காக்கு அதெல்லாம் தான் பார்த்தோம், நீல்காய். மற்றபடி போகும்போது ரொம்ப பயமாக இருந்து, வரும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. கூட 2 வண்டி இருந்தது. रास्ता खराब आ गया, फिर दूसरा जोन आ गया आगे, जोन 1 आ गया उधर से थोड़ा आगे जाना। यहाँ पे इतना खराब रास्ता पर फिर भी आ गए अपन, चलो चेक कर लेते हैं। थोड़ी देर रुकते हैं, कोई कॉल वगैरह सुनते हैं। कई मीटर वो दिक्कत है कई बार उसकी अड्डा का இங்கே 4 சொன்னார். என்னென்னா ஒன்று வந்து ஜோன் 6 in 1 டெரிட்டரி, இன்னொன்று வந்து ஒரு மேல் டைகர் வந்து 6, 7, 8, 9, இன்னும் 2 டைகர் 6, 7, 8, 6, 7, 8. जब टाइगर चलता है ना तो डियर मंकी पीकॉक को है ना एक आवाज़ निकालते हैं, अलग अलग साउंड, उसको अलार्म कॉल्स कहते हैं। ये एंड पार्ट है, थोड़ा आगे जाके जोन नंबर 1 है, यहाँ रास्ता थोड़ा ख़राब है। नूर का एक मेल होता है 101, दोनों का अड्डा है, दोनों आते हैं इधर कई बार। अभी 2-3 दिन से कोई मूवमेंट नहीं है, हालांकि उनका हो सकता है कहीं शिकार कर लिया हो उन्होंने, बारिश की वजह से थोड़ा डाउन है मामला। गर्मियों में तो आते हैं, दिल जाता है शिकार हो गया तो मतलब उनका बाइसन भी है क्या? नो बाइसन, लेपर्ड भालू ज़्यादा भालू भी है, इतना कम है भालू भी, करीबन 30-40 भालू है। हाँ नहीं आप लोग
இன்னொரு ஜீப் வந்துருக்கு. ஏன் கார்த்திக் சொன்னாங்க இன்னொரு வண்டி வருது பாருங்கள், அவர்கிட்ட வந்து பேசினாரு, எதுவும் பார்க்கல. இன்னும் வந்து மழை பெஞ்சதுனால வந்து ரோடெல்லாம் சேதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பாதையெல்லாம். एक नंबर गाड़ी आ गई। மழை பெஞ்சதுனால மோசமாக இருக்குது, போக முடியலன்னு எங்கேயாவது பார்த்தா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் இங்கே நெட்ஒர்க்லாம் கிடைக்கல, அப்புறம் வர கிடைக்கல. கிடச்சா சொல்லுங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணினோம், வரவே இல்லையே ரொம்ப நேரம். ஒருவேளை அங்கே போனவங்க திரும்ப பார்த்துட்டாங்களோன்னு வந்த பாதையிலே திரும்ப மறுபடியும் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்ததில் போய் திரும்பி போய் மறுபடியும் போய் பார்க்கலாம் சொல்லி போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வழி திரும்ப வந்துட்டாங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் திரும்ப போயிட்டோம். அதான் சொன்னேன். மயில் தான் இருக்குது கூட்டம் கூட்டமாக. வந்து எங்கள் வண்டி போக இன்னும் 2 வண்டி தான் வந்துருச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி எங்குமே வந்து புளியை வந்து பார்க்கவே முடியலை. 2-3 வண்டியில் யாருமே பார்க்கல. बुलावा जाऊँ अगर इधर कुछ हुआ मैं नहीं आऊँ ना तो बच्चा तो आ जाएगी कॉल कर दूँगी 200 लो दे दी पाए वो नहीं 1 नंबर गाड़ी आ गई नहीं मैं यहाँ से आगे ज़्यादा आगे को नहीं को 2 गाड़ी गई हवाल जो उनको थम जाया रास्ता खराब दम है नहीं जगह मतलब हाँ हवाल बाबा निर्भग योग 1955 देखो यहाँ एक वाटरफॉल है पानी का सामने उस पर यहाँ और इसके आगे जाके जोन नंबर 2 नंबर आता है वहाँ से एक टाइगर आता है मेल टाइगर 101 बादल वो इसी तरफ से ट्री मार करके वापस इधर 1 नंबर की तरफ निकल जाते हैं वेट करते हैं थोड़ा कॉल वगैरह कल सुबह 1 नंबर की तरफ से पंजा आया है यहाँ तक आ गया खुरंजा तक नूर है ना नूर टाइगर में बता रहा हूँ प्याली बुंदी क्या खाने है पड़ी नहीं नाना वेट करते हैं थोड़ा आगे जाए कॉल कर दीजिए कोई बात नहीं கண்ணு தெரியுற மாதிரி அதான் எப்படியோட கண்ணு ஏன் கண்ணு தெரியுற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதான் அவளுக்கு கண்ணு தெரியுது அதனால தெரியும். கூட்டம் கூட்டமாக குரங்கு தொடர்ந்து வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டோம். சரி திரும்பி போயிடலாம், எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்பி வந்து போயிட்டோம். இருந்தாலும் இந்த மான் அதெல்லாம் அங்கே நிறுத்துங்கன்னு சொன்னோம், நிறுத்தினார். மான் பறவைகள் அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்கலாமே, சொன்னானே ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்படியா, அவன் சொன்னான் ஃபோன் பண்ணு அப்படின்னா. உடலாம் வர்றே தப்பு ஒன்று சொன்னவாத்தையே கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் கூட. எல்லாரும் எல்லாருக்கும் ஆபத்து. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக நிறைய இடங்களில் மான் நிற்குது, பெரிய பெரிய மான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் நீல்காயெல்லாம் கூட்டமாக இருக்குது. குரங்குகள்
ரொம்ப சூப்பரான அனுபவம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். சஃபாரி லைஃப்பில் ஒரு தடவையாவது ஒரே ஒரு இடத்துக்காவது கண்டிப்பாக நம்ம போகணும். இந்த சவாரி இப்படி இருக்கே, இன்னும் யானை சவாரிலாம் எப்படி இருக்கும் எப்பா! ஏன்னா நிறைய சவாரி பார்த்தா யானைகள்லாம் அப்படியே துரத்திட்டு வரும், அப்படியே ஓடுவாங்க. இதையே அவ்வளோ பயமாக இருக்குது. திடீர்னு யானை வந்து துரத்துனா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பீடாகவும் போக முடியாது. பாதை மோசமாக இருக்குது. பரவாயில்ல, அழகாக கேட்குது. இங்கே இருக்கு இல்லை இந்த புதுசாக சரி சித்தப்பா பைத்தியம் மாதிரி பேசுகிறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி விட்டு தொலைலாம். காட்டுக்குள்ளே அந்த பறவைகள் சத்தம், பூச்சி சத்தம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு பேசினா கூட நம்ம காதில் கேட்குது. அதனால தான் வந்து டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தனியாகவோ வந்து இப்போ யாரும் பேசாமல் இருந்தால் தான் போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே போ पहला तो अपना है भाई शहजाद मेल का फीमेल का क्योंकि जिप्सी आगे दो चार कोई कैंटर तो आंखों नहीं बचा दे बन जाने कल का हो सके आज का हुआ रात का हो सके यारो होती मेल और फीमेल अच्छा कितना अच्छा करनी ஆண்குள் இருக்குங்கிற சொல்கிறேன். गाड़ी आ गई किया एक नंबर पे
जेवी कुनारी माता सात को दिख गए फिर देखो कुनारी अब के हुकुम जे कुनारी अब के जेते यार वो सात में तो 10 पकड़ी वो सात पे दिख गए दो बार तो 6 पकड़ दिख रही हो लपकोरी और गया और थमाए कोने जब मैंने चल अब चलिए हम कहीं करा एक हो जा कोई वो रफीक में कह गया हमारी कॉल है वो तक मिल गया पर देखा था एक हाई पॉइंट पर लेंगे हाई पॉइंट पर கால் கால் நான் போட்டுக்குவேன் பாப்பா இது நம்மளெல்லாம் என்ன பண்ணால் ஒவ்வொரு வண்டியிலும் ஒருத்தரை ஏற்றணும் அதான் சரி பயமாக இருக்கா காடு அவளுக்கு அது வழியில் அது போகும் நம்ம வழியில் நம்ம அப்படி இல்லை வந்துச்சுன்னா அது காடை பார்த்தா பயமா இல்லையா அதெல்லாம் பரவாயில்லையே கை கேமராவில் வராமல் பாருங்க. மேலே பாருங்க மேலே. அடுத்து நமக்கு நிறைய பயணங்கள் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்து அடுத்த வாரம் மதுரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நிச்சயம் வந்து மறுபடியும் ராஜஸ்தானில் பண்ணுறாங்க. அதனால் எங்கே பிளான் போடலாம் இன்னும் பிளான் போடல. கண்டிப்பாக இன்னொரு சஃபாரியை வேறு ஏதாவது நாங்கள் போவோம். அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸில் தான் கல்யாணம் அப்படி பேசியிருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, நிறைய தடவை இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வீடியோலாம் பாருங்கள். மானிட்டைஸாக கிடச்சா நல்ல பைசா வரும், கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாரு, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. அமைதியாக இங்கே கால் இருந்துட்டே இருக்கு.